வணக்கம். இது கேள்விக்களம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அனல் பறக்க விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று, தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை சார்ந்த ஒரு விவாதம். எதிர்க்கட்சியான அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளும் கட்சியை கேள்விகளால் துளைத்தெடுத்திருக்கிறார்கள். கடன் என்பது மிக அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. வாங்கக்கூடிய கடன் எதற்காக செலவிடப்படுகிறது? மூலதன செலவுகளுக்காக செலவிடுகிறீர்களா, மற்ற அம்சங்களுக்காக செலவிடப்படுகிறதா என்ற வினாக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார். கட்டுக்குள் தான் இருக்கிறது, தேவையான செலவினங்கள் தான் செய்யப்படுகிறது. இரண்டு விளக்கங்களையும் அவர் கூடுதலாக தந்திருக்கிறார். ஒன்று, டெல்லியிலிருந்து ஒன்றிய அரசு தர வேண்டிய 2.6 லட்சம் கோடி தரப்பட்டால் தமிழ்நாடு அரசுக்கு கூடுதலாக கடன் வாங்க வேண்டிய தேவையே இருக்காது என்பது ஒரு வாதம். இன்னொன்று, வருவாய் பற்றாக்குறை என்பது கணிசமான அளவு குறைக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். அது சார்ந்தும் மக்கள் நலத்திட்டங்கள் எவை செயல்படுத்தப்படுகின்றன, எதற்கு இந்த அரசு முன்னுரிமை தருகிறது என்கிற கோணத்திலும் விவாதம் நடந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு அம்சங்களை எதிர்க்கட்சிகள் கோரிக்கைகளாகவும் விமர்சனங்களாகவும் முன்வைத்திருக்கிறார்கள். அது சார்ந்து நாம் பேசப்போகிறோம். தமிழ்நாட்டுடைய நிதிநிலை ஆரோக்கியமாக இருக்கிறதா? கடன் சுமை அதிகரித்திருக்கிறதா? டெல்லியில் ஒன்றிய அரசு வாங்கும் கடனை பற்றி கவலைப்படாமல் தமிழ்நாட்டை பற்றி மட்டும் ஏன் கேட்கிறீர்கள்? அதற்கு வரம்பே இல்லாமல் வாங்குகிறார்கள். மாநில அரசுகள் வரம்புக்குட்பட்டு கடன் வாங்கினால் கூட விமர்சிப்பதா என்று எதிர்கேள்வி முன்வைத்திருக்கிறார்கள். இது சார்ந்து உரையாடப் போகிறோம். நம்மோடு திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சரவணன் அவர்கள், பொருளாதார நிபுணர் திரு ஜோதி சிவஞானம் அவர்கள், பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள், திரு பொங்கலூர் மணிகண்டன் அரசியல் விமர்சகர் அவர்கள், அனைவருக்கும் வணக்கம். நான் திரு ஜோதி சிவஞானம் அவர்களிருந்தே தொடங்குகிறேன். நிதிநிலை பட்ஜெட் தாக்கல் செய்ததிலிருந்து இந்த பிரச்சனைகள், அதன் மீதான விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. நிதிநிலை அறிக்கை ஒரு முழுமையானது, சமூக நீதி பார்வையில் மக்கள் நலத்திட்டங்களை முன்வைக்கப்பட்ட ஒன்று. மகளிர், மாணவர்கள், இளம் தலைமுறை, சுகாதாரம், கல்வி, இப்படி பல அம்சங்கள் அதில் இருந்தாலும் இந்த பட்ஜெட்டில் பெரிதுமாக பேசப்படுவது என்பது கடனை அதிகம் வாங்குறீங்க, எதுக்கு செலவு செய்கிறீங்க அப்படின்றது எதிர்க்கட்சிகள் கேட்கிற கேள்வி. உங்கள் பார்வையில் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பட்ஜெட்டை படித்து பார்த்தாலே அதுக்கு பதில் இருக்குங்க. பட்ஜெட்டில் டிபார்ட்மெண்ட் வைஸு, ஸ்கீம் வைஸு, டிமாண்ட் என்னென்ன ஒதுக்கீடு செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பட்ஜெட் அட் ஏ கிளான்ஸ் இருக்குது. அதுலேயும் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இந்த சப்ஜெக்ட் வைஸாக கல்விக்கு எவ்வளோ ஒதுக்கும் அது மாதிரி வந்து டீட்டெயில்டாக கொடுக்குறாங்க. அதனால் எதுக்கு ஒதுக்கீடு செய்கிறாங்கிற கேள்வி வந்து அங்கேருந்து கேட்குறது வந்து அது புரியல நமக்கு. இந்த கடனை பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட் நம்பரில் 9 லட்சம் கோடி ரூபாய் ஆயிடுச்சு, 5 லட்சம் கோடி ரூபாய் இருந்தது 9 ஆயிடுச்சு, இது வந்து அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறாங்க. அது வந்து ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு பொது நிதியியல் பற்றிய ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் அது சொல்கிறாங்க. அமைச்சர் சொல்லியிருக்கிற மாதிரி கட்டுக்குள்ளே இருக்குன்னா என்ன கட்டு யார் டிஃபைன் பண்ணுறதுன்னா நிதிக்குழு தீர்மானிக்குது. ஒவ்வொரு மாநிலமும் வந்து எவ்வளோ கடன் வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து நிதிக்குழு தீர்மானிக்குது. அதை வந்து ஒன்றிய அரசு அதுக்கு ஒரு சீலிங், அதன் அடிப்படையில் ஒரு சீலிங் பண்ணுறாங்க. நெட் பாரோயிங், என்பிசின்னு பேர், நெட் பாரோயிங் சீலிங்னு. அதை வந்து ஆர்பிஐட்ட கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே தான் ஆர்பிஐ மூலியமாக தான் நம்ம கடன் வாங்குகிறோம். நம்ம போட்டு போய் சந்தையில் போய் பேங்க்கில் போய் கடன் வாங்கிட்டு வரல. ஸோ இந்த சீலிங்ஸ்லாம் ஒரு இன்ஸ்டியூஷனல் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, அதுக்குள்ளே தான் நம்ம கடன் வாங்குகிறோம். ஸோ இந்த வருடம் நமக்கு எவ்வளோ வாங்கலான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே தான் கீழே தான் வாங்குகிறோம். ஒன்று. அதே மாதிரி ஒட்டுமொத்த கடன் பற்றாக்குறை வந்து இந்த வருஷத்துக்கு ஃபிக்ஸ் பண்ண 3%, 3.5% அதுக்குள்ளே தான் வாங்குகிறோம். ஒட்டுமொத்தமாக வாங்குகிற உள்ள கடன்கிறது என்னென்னா இந்த ஒரு அரசினுடைய கடன் இல்லைங்க. இப்போ இந்த வருடம் டெஃபிசிட் வந்து அடுத்த வருடம் கடன் ஆகும். அது மாதிரி தொடர்ந்து பல வருடமாக வாங்கிட்டு இருந்த டெஃபிசிட் தான் வந்து ஒட்டுமொத்தமாக கடனாக இருக்குது. ஸோ இதில் அதிகபட்ச டெஃபிசிட் எப்போ போணுச்சுன்னா 2021 வந்து 4.9% நம்ம ஜிஎஸ்டிபியில் டெஃபிசிட் போணுச்சு கோவிட் டயத்தில். ஸோ இந்த அரசு பதவி ஏற்கும்போது இவங்க இன்ஹெரிட் பண்ண ஃபைனான்ஸ் வந்து மிக மிக மோசமான நிலைமையில் இருந்தது. 4.9% வந்து ஜிஎஸ்டிபியில்.
அதை வந்து 3% கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, அந்த 4.9ல் 3% கிட்டத்தட்ட ரெவென்யூ டெஃபிசிட்டுக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதாவது கடன் வாங்கி அன்றாட செலவுக்கு செஞ்சிட்டு இருந்த நிலைமை. கோவிட் இருந்தது, அதெல்லாம் தாண்டி வந்து இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். அதை வந்து ரெடியூஸ் பண்ணி ரெவென்யூ டெஃபிசிட்டை 1% கிட்டத்தட்ட கொண்டு வந்திருக்காங்க. ஒட்டுமொத்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை வந்து 3% கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி செலவுகளை எதுவும் குறைக்காம புதிய திட்டங்கள் வந்து மேசிவாக பெரிய ஸ்கேலில் வந்து இந்த அரசு வந்து திட்டங்களை அறிவித்திருக்குது. இதெல்லாம் எப்படி செஞ்சாங்கன்னு கேள்வி கேட்டிங்கன்னா, வளர்ச்சியை அதிகப்படுத்தி அதன் மூலிமா கிடைக்கக்கூடிய வருவாயை வச்சு செஞ்சுருக்கிறாங்க. பட் இன்னொரு மேஜர் கன்ஸ்ட்ரெயின் நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறது, ஒன்றியத்திலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் வராத ஒரு சூழலில் இதை நாங்கள் செஞ்சுருக்கோம். அவர் 2 சொச்சம் கணக்கு போட்டு சொல்கிறாரு. 2.63 லட்சம் கோடி ரூபாய் வந்து நமக்கு வந்து ஒரு 4-5 நிதிக்குழுக்கு முன்னாடி 8வது 9வது நிதிக்குழுவில் வந்து எவ்வளோ பிரித்து கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட 8% பிரித்து கொடுத்தாங்க. அது இன்றைக்கி 4% ஆயிருக்குது. அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி சொல்கிறாரு. நிதிக்குழு கொடுக்கறது மட்டும் இல்லை, நிதிக்குழு கொடுக்கறது வந்து ஒன்றிய அரசினுடைய டிரான்ஸ்ஃபரில் வந்து ஒரு பகுதி தான். இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் சொல்கிறோம்ல, மத்திய அரசு உதவியோடு நடத்தக்கூடிய திட்டம், பிரதமரின் வீடு கட்டும். ஆமாம், இல்லை அதில் தான் இந்த கல்வி காப்பீடு திட்டம். அதான் கல்விக்கு நிறுத்தினாங்கல்ல, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், கல்விக்கு எஸ்எஸ்சிங்கிற அந்த கல்விக்கு நிறுத்தினது, இது எல்லாமே வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் தான். அதில் என்ன ஐரனின்னா, அது எல்லாமே வந்து ஸ்டேட் சப்ஜெக்டில் செய்யப்படுற செலவு. மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பட்டியலில் உள்ளதுக்கு கல்வி, சுகாதாரம், கிராமப்புற வளர்ச்சி, விவசாயம், பெண்கள் நலம், இது போன்ற துறைகளில் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ங்கிறதுல ஆர்டிக்கிள் ஒரு கான்ஸ்டியூஷனில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. பொதுவான இதுக்கு வந்து யார் வேணாலும் செலவு பண்ணலான்ட்டு அந்த ஒரு பிரிவை வச்சுட்டு ஒன்றிய அரசு செய்யக்கூடியது. ஸோ அதுலேயும் நமக்கு வந்து குறைவாக கிடைக்கிது. மூன்றாவது இன்னொன்று சொல்லிடுறேன், மூன்றாவது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து 5.5 லட்சம் கோடி ரூபாய் இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்னா, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸுக்கு வந்து 15 லட்சம் கோடி ரூபாய் 16 லட்சம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்கிறாங்க. அது வந்து 100% ஒன்றிய அரசு செலவு பண்ணக்கூடிய திட்டங்கள். அதில் பெரும்பாலும் நமக்கு எந்த திட்டமும் கிடைக்கிறது இல்லை. ஸோ நிதிக்குழை தவிர்த்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம், சென்ட்ரல் ஸ்கீம், இது எதுலேயுமே வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமில் லெஜிட்டிமேட்டாக நம்ம 40% வைக்கிறோம், அவங்க 60% தான் கொடுக்கணும். அந்த 60% வந்து கண்டிஷன் போட்டு இது மாதிரி பண்ணுறாங்க. அது இல்லாமல் அவங்க 100% கொடுக்கக்கூடிய திட்டங்களுக்கான இது வந்து தமிழகத்துக்கு எதுவும் வரதில்லை. அவங்களே அதை ஓப்பனாக வந்து கன்ஃபர்ஸும் பண்ணிக்கிறாங்க. என்னென்னா டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லி, அதோடைய பொருள் என்னென்னா, ஒரு கூட்டாட்சியில் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு வந்து பிரதமர் பேசுகிறாருன்னா, நீ என்ன தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு நாங்கள் நிறையா செய்வோம், நீங்கள் எங்களை தேர்ந்தெடுக்கலைன்னா உங்களுக்கு நாங்கள் செய்ய மாட்டோங்கிறத வந்து ஓப்பனாக அவர் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு. அந்த டபுள் இன்ஜின் சர்க்காருங்கிற அடிப்படையில் தான் வந்து குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் வந்து இந்த சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமில் வந்து பெரும்பாலும் ஒதுக்கக்கூடியது இந்த 2 மாநிலங்களுக்கு தான் ஒதுக்குறாங்க. அது இல்லாமல் இப்போ புதுசாக 2 இன்ஜின் சேர்ந்துருக்கிறதுல ஆந்திர பிரதேஷும் பீகாரும் வந்து அவங்க சப்போர்ட் அவங்களுக்கு தேவைங்கிறதுனால கட்சி கூட்டணி ஆட்சி, கூட்டணி கட்சி தயவு. ஆமாம் சார், இன்னைக்கு வந்து பிஜேபியுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் எழுப்பின ஒரு 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏடிஎம்கேலையும் அதே மாதிரி விஜயபாஸ்கர் அதை எழுப்பியிருக்காரு. ஒன்று, நீங்கள் கடன் வாங்குறதுல தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. தமிழ்நாடு அரசு வந்து கல்வியில் முதலிடத்தில் இருக்கிறோம், சுகாதாரத்தில் முதலிடத்தில் இருக்கிறோம், மற்ற இதில் இருக்கிறோம்னா அவங்க சொல்கிறது கடன் வாங்குவதில் நீங்கள் முதலிடத்தில் இருக்கீங்க. நீங்கள் மகளிர் இலவச பயணம், உரிமை தொகை, மாதாந்திர மற்ற சலுகைகள், இதற்காக கடன் வாங்குறீங்களா? இந்த திட்டத்தினால வளர்ச்சி வருதான்னு நீங்கள் யோசிங்க. கடன் வாங்காமல் இதெல்லாம் நீங்கள் செயல்படுத்த முடியாதா என்று கேட்டிருக்கிறார். அதாவதுங்க, கடன் வாங்குறதுல முதல் இடத்துல இருக்குவாங்கிறது வந்து பொய்யான தகவல். கடன் வாங்குறதுல முதல் இடத்துல இருக்கிற ஸ்டேட்ஸை நான் சொல்கிறேன். பீகார், கோவா, ஹிமாச்சல் பிரதேஷ், கேரளா, மணிப்பூர், மேகாலயா, மிசோராம், நாகாலாந்து, பஞ்சாப், ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், இவங்க தான் முதல் இடத்துல இருக்காங்க. கடன் குறைஞ்சிக்கிட்டே வர இடத்துல இருக்கிறதுல தமிழ்நாடு இருக்குது. இன்னொன்று, இந்த சீலிங்க்கு ரொம்ப கீழே இருக்கிறதுல தமிழ்நாடு இருக்குது. ஸோ அது ஒன்றிய அரசு நிதிக்குழு நிர்ணயித்த சீலிங் இந்த வரம்புக்கு உட்பட்டு வாங்க. ஆமாம், இப்போ இந்த வருடத்துக்கு அமைச்சர் கொடுத்துருக்காங்களே 28% வேணுமோ, நம்ம 26.07 தான் இருக்கிறோம் அந்த சீலிங். ஆக்சுவலாக வந்து நிதிக்குழு சொன்னது 33%. 32லேருந்து இந்த 5 ஆண்டுக்கு 15வது நிதிக்குழுவோட பீரியடுக்கு 32லேருந்து 33% அந்த ஒரு கிளைட் பாத்துன்னு சொல்லுவாங்க, 1/2% முன்ன பின்ன குறைச்சி கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்டர்வலை வச்சு பார்க்கும்போது நம்ம ரொம்ப ரொம்ப கீழே இருக்கிறோம். 26.7ங்கிறது
ஸோ இன்னொன்று, இந்த ஒரு வரம்பை தாண்டி நீங்கள் வாங்க முடியாது. இப்போ கேரளா இன்றைக்கி கோர்ட்டுக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஒரு பெரிய கேஸ் இருக்குங்க. 293 ஆர்டிகல் 293 படி மாநிலங்கள் வந்து கடன் வாங்கிறதுக்கு முழு உரிமையும் மாநிலங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க கட்ட போகிறாங்க, அவங்க தான் வட்டி செலுத்த போகிறாங்க, திருப்பி செலுத்துறது அவங்க தான். ஒன்றியத்தோட அனுமதி தேவை எப்போன்னா, ஒன்றியத்துக்கு நீங்கள் ஏதாவது கடன் வாங்கி அவங்களுக்கு கொடுக்க வேண்டி இருந்ததுன்னா ஒன்றியத்துக்கிட்ட அனுமதி கேட்கணும். பட் ஒன்றியத்திட்ட அது மாதிரி கடன் இல்லாமையே அவங்க வந்து இந்த சீலிங், இந்த என்பிசியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு 26,000 கோடி உடனடியாக கடன் வாங்க முடியலன்னு சொல்லி கேரளா அன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருக்குது. அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, இன்னும் தீர்ப்பு வரல. அது என்ன காட்டுதுன்னா, நீங்கள் நினைச்சபடி கடன் வாங்கிட முடியாது. ஒன்றிய அரசு சீலிங்கை ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஆர்பிஐக்கு கொடுத்துருது. சரி, டெல்லி முடிவு பண்ணது, ஆர்பிஐ ரிசர்வ் வங்கி வந்து இவ்வளவுதான் கடன் வாங்கணும்னு சொல்றாங்க, அதற்கு மேல வாங்கணும்னு நீங்க யார் எங்களை கட்டுப்படுத்துறதுக்குன்னு டெல்லிக்கு எதிராக இந்த வரம்புகள் தப்பு அப்படின்னு கேரளா கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி, இல்லை நான் கேட்கறது, அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அந்த வரம்பை மீறி இருக்க முடியுங்கிறேன். சரி சார், முதலிடத்துல தமிழ்நாடு இருக்கு, அதை தான் பொய்ன்னு சொல்றேங்க. அது எப்படி இப்போ ஒன்றிய அரசு ஒத்துக்குமா நம்ம வரம்பை மீறி கடன் வாங்க? 6% கூடுதலாக வாங்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கண்டிஷன்ஸ் போட்டாங்க. நீங்கள் அந்த டான்ஜென்கோ இதெல்லாம் வந்து டியூஸ்லாம் பே பண்ணிடணும், ஃப்ரீயாக கொடுக்குற எலக்ட்ரிசிட்டியை எடுத்துடணும். ஸோ அந்த ரிஃபார்ம்லாம் சொல்லி இவ்வளோ செஞ்சால் தான் நீங்கள் 6% கூடுதலாக வந்து கடன் வாங்க முடியும் அப்படின்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அதை மீறி வாங்கிட முடியும்? அடுத்தது எஃப்ஆர்பிஎம்னு ஒரு சட்டம் போட்டிருக்கோம். அந்த சட்டப்படி நம்ம இந்த வரம்பை மீற முடியாது. அதன் அடிப்படையில் தான் வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து இந்த சீலிங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குது. ஒன்றிய அரசு அதை வந்து அமல்படுத்துகிறாங்க. ஸோ எங்கே இப்போ நீங்கள் வந்து இப்போ வரம்பை மீறிட்டீங்கன்னு சொல்லணும்ல. இது வளர்ந்துட்டு போகுதுன்னு எப்படி சொல்கிறீங்க? குறைச்சிட்டு வந்திருக்காங்க. 4.9லேருந்து முந்தைய ஆட்சி விட்டுட்டு போன ஃபிஸ்கல் டெஃபிசிட் 4.9, அதிலிருந்து இன்னைக்கு 3% குறைச்சில வந்திருக்காங்க. அதை ஒன்றிய அரசே ஒத்துக்குது. இப்போ நான் எடுத்து படித்தது வந்து NIPFல ஒரு பேப்பர். அந்த பேப்பரில் இந்த டெட்டை பற்றி அனலைஸ் பண்ணி ஸ்டேட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து எடுத்து சொல்கிறேன். சார், நீங்கள் இந்த கோணத்தை சொல்கிறீங்க, விமர்சிக்கக்கூடியவங்க அதிமுகவாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், அல்லது பாமகவாக இருக்கலாம், அவங்க அரசு எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிற போது என்ன சொல்கிறாங்க? 2021 நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது எவ்வளோ கடன் இருந்தது, நீங்கள் இந்த 22ல் என்ன வந்தது, 23ல் எவ்வளோ ஏறி இருக்கு, 24ல் எவ்வளவு, தொடர்ச்சியாக கடன் வாங்குவது நிற்கலை, அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே சார். அதை தான் சொல்ல வரேன் சார். நீங்கள் கடன் வாங்குறத அவங்க எப்படி பேசுகிறாங்க? ரூபாயில் பேசுகிறாங்க சார். இத்தனை லட்சம் கோடி, இத்தனை லட்சம் கோடி, அத்தனை லட்சம் கோடின்னு. இப்போ நம்ம இந்த திமுக அரசு பதவியேற்றப்போ கோல்டுனுடைய ப்ரைஸ் இங்கே இவங்க இந்த லட்சம் கோடி சொல்கிறாங்களே, அது வந்து எவ்வளோ வந்து அபத்தமானதுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். கோல்டு ப்ரைஸ் சொன்னால் ஓரளவுக்கு மக்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து தங்கத்தினுடைய விலை 10 கிராம் 24 கேரட் வந்து 47,000 ரூபாய். இன்றைக்கி என்ன விலை? 90,000. அதே தங்கம் 2 மடங்கு ஆயிருக்குது. நீங்கள் அன்னைக்குள்ள ரூபாயும் இன்றைக்குள்ள ரூபாயும் ஒப்பிடுவீங்களா? தங்க விலை அவ்வளோ தூரம் ஏறி இருக்குன்னா என்னென்னா, ரூபாயின் மதிப்பு அந்த அளவுக்கு உப்பு பெறாமல் போயிருக்குன்னு அர்த்தம். ரூபாயின் மதிப்பு அந்த அளவுக்கு சரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். டாலருடைய மதிப்பு உயர்ந்துட்டு போது, ரூபாயின் மதிப்பு சரியுது, உள்ளேயும் சரியுது, இன்டர்நேஷனல் லெவல்லையும் சரியுது. உள்ள சரியறதுக்கு காரணம் விலைவாசி. இன்னொரு காரணம், ஒன்றிய அரசு 16 லட்சம் கோடி ரூபாய் வர 25-26க்கு அவங்க நம்மளுடைய ஒட்டுமொத்த செலவு மாதிரி இந்த பட்ஜெட் வந்து 5 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ண போது, இது மாதிரி 3 மடங்கு வந்து அவங்க கடன் மட்டும் வாங்கியிருக்கிறாங்க வர வருஷத்துக்கு, நம்ம பட்ஜெட் சைஸ் மாதிரி. ஸோ இவ்வளோ கடன் வாங்குறது விலைவாசி உயர்வு. ஒரு மாநிலத்தோட பட்ஜெட் அளவை விட 3 மாநில பட்ஜெட்டை சேர்த்தா வாங்குற அளவு கடன் மட்டும் ஒன்றிய அரசு வாங்குது. அது வந்து 4% மேலே இருக்குது. எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி 3% தான் இருக்கணும். அடுத்தது இவங்க வந்து இன்னொன்று செஞ்சாங்க. ஒன்றிய அரசு வந்து செஞ்சதில் என்னென்னா, ரெவென்யூ டெஃபிசிட்டுக்கும் எஃப்ஆர்பிஎம் ஆக்டில் வந்து ஒரு சீலிங் வச்சுருந்தோம். ரெவென்யூ டெஃபிசிட்டுக்கு பயன்படுத்தவே கூடாது, கடன் வாங்கி ரெவென்யூ டெஃபிசிட்டே இருக்கக்கூடாது, ரெவென்யூ டெஃபிசிட் 0 இருக்குன்னாங்க. இவங்க 12ல் அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 18ல் மாற்றினாங்க. இப்போ சுத்தமாக 21லேயோ என்னமோ வந்து ரெவென்யூ டெஃபிசிட்டை டார்கெட்டே பண்ண தேவையில்லை, கடனை மட்டும் எப்படி குறைக்கிறோன்னு சொன்னால் போதுன்னு சொல்லி இந்த பட்ஜெட்டில் வந்து அவங்க கடனுக்கு மட்டும் எப்படி குறைக்க போகிறோன்னு அதுவும் குறையல. அது 40 இருக்க வேண்டியது இன்றைக்கி 60 இருக்குது ஒன்றிய அரசுக்கு. ஸோ அதனால் விலைவாசி அதிகமாகி போயிருக்குது, பணத்தின் மதிப்பு சரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அன்னைக்கு 5 லட்சம் கோடி ரூபாய், இன்றைக்கி 9 லட்சம் கோடி ரூபான்னு பேசுகிறதே வந்து ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல், பப்ளிக் ஃபைனான்ஸ் பற்றி ஒரு பேசிக் இது இல்லாமல் பேசுறது. அந்த பணத்தை இதையும் ஒப்பிடவே முடியாது. ஸோ வருடாவர் யார் ஆட்சியில் இருந்தாலும் வருடம் கடன் வாங்குறது அப்படின்றதும் தொடருமா சார்? கடன் வாங்குறது ஒரு பெரிய தப்பு இல்லை சார். இங்கே பாருங்கள், அது வந்து இப்போ இந்த ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். அதை வந்து நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்துறீங்களான்னு பார்க்கணும். அந்த கடன் தொடர்ந்து எப்படி அதனுடைய ட்ரெண்ட் இருக்குங்கிறத பார்க்கணும். 2021ல் நான் சொன்ன மாதிரி 4.91
ஃபிஸ்கல் டெபிசிட் இன்னைக்கு வந்து அது சராசரியாக குறைஞ்சிட்டே வந்து இந்த வருடத்துக்கு 24-25க்கு 3.26 இருந்தது. அதை விட பட்ஜெட் போடும்போது 3.4 இருந்தது, 3.26 குறைஞ்சிருக்குது. வர வருஷத்துக்கு 3% குறைச்சிருக்கிறாங்க. இதை ஒட்டியே கடனோட மொத்த அளவு வந்து ஜிடிபியில் வந்து இங்கே பாருங்கள் 27லேருந்து இப்போ 26.07க்கு வந்திருக்குது. ஸோ அதையும் ஒட்டி குறைக்கிறாங்க. அதே மாதிரி ரெவென்யூ டெபிசிட் இவங்க பதவி ஏற்கும்போது ரெவென்யூ டெபிசிட் வந்து 3.16, அதாவது 4% மேலே கடன் வாங்கி அது மொத்தத்தையும் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கே பயன்படுத்தியிருக்காங்க. அதை வந்து குறைச்சிட்டு வந்து இன்னைக்கு பொது புரிதல் வந்து இந்த உரிமை தொகை அப்படின்னு பெண்களுக்கு கொடுக்குறாங்க, அதனால கடன் வாங்கி கொடுக்குறாங்க. இல்ல பேருந்துல வந்து கட்டணம் இல்லைன்னு பெண்களுக்கு வந்து இலவசம்ட்டாங்க, அதனால கடன் வாங்குறாங்க. இப்படி இதெல்லாம் நீங்க யோசிக்கணும் அப்படின்னு பிஜேபி சொல்லுது சார். ஏதோ இந்த பணத்தை வாங்கி இதுக்கு செலவு பண்ற மாதிரி, இன்னொரு பணத்தை எடுத்து அதுக்கு செலவு பண்ற மாதிரி பேச, இது எகைன் ரொம்ப அடிப்படை புரிதல். கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்கு மொத்த பணமும் போகுது சார், அதுலேருந்து எடுத்து செலவு பண்ணுவாங்க, அவ்வளோதானே தவிர இந்த பர்டிகுலர் பணத்தை இதுக்கு செலவு பண்ணுறாங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, மாநில அரசு ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்டை வந்து நம்ம மதிப்பீடு செய்யும்போது நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்வீங்க? அந்த பட்ஜெட்டுக்குன்னு சில நோக்கங்கள் இருக்குது. என்ன நோக்கம்? அது வந்து பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பை உருவாக்குதா, வளர்ச்சியை உருவாக்குதா, விலைவாசியை கட்டுக்குள்ளே வைக்குதான்னு பார்ப்போம். மாநில அரசினுடைய பட்ஜெட்டுக்கான நோக்கம் என்ன? மாநில அரசு அது வந்து ஒன்றிய பட்டியலில் ஒன்றிய அரசுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்க சப்ஜெக்ட்ஸுக்கு செலவு பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். மாநில பட்டியலில் என்னென்ன கொடுத்துருக்கோம்? நம்ம கல்வி, சுகாதாரம், பெண்கள் நலம், சமூக நலம், வயோதிகர், விவசாயம், ஊரக வளர்ச்சி, கட்டுமானம், இதுதானே கொடுத்துருக்கோம். அதெல்லாம் செலவு பண்ணுறாங்களா? அதை ஏன் பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்டால், ஒரு மாநில அரசை எவாலுவேட் பண்ணுறது அவங்களுக்கு அசைன் பண்ணுற சப்ஜெக்ட்ஸில் அவங்க நல்லா செலவு பண்ணுறாங்களான்னு தானே சார் பார்க்கணும். அடுத்தது, இந்த திட்டங்களை வந்து இன்னும் விரிவுபடுத்தியிருக்காங்க. எதுக்கு விரிவுபடுத்தியிருக்காங்க? திட்டக்குழு வந்து அதை எவாலுவேட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இந்த அரசு வந்து ஏற்கனவே நம்ம அரசு வந்து தமிழகத்தில் வந்து நம்ம கல்வி, சுகாதாரம் இதுக்கு வந்து நிறையா செலவு பண்ணுறோம். அதன் மீறி இந்த திட்டங்கள் வந்து மேசிவான ஸ்கேலில் நிறையா செஞ்சுருக்காங்க. அதனுடைய பலன் நல்லா இருக்குன்னு திட்டக்குழு வந்து ஸ்டடி பண்ணி ஒவ்வொரு ஸ்கீமையும் சொல்லியிருக்குது. அதனால் அதை விரிவுபடுத்துகிறாங்க. ஓகே. திரு மணிகண்டன், மாநில நிதிநிலை சம்பந்தமான அடிப்படை புரிதலே இல்லாமல் இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுதுன்னு திரு ஜோதி சிவஞானம் சொல்கிறாரு. குறிப்பாக இந்த கடன் விவகாரத்தில் எதற்கு செலவு செய்கிறாங்க அப்படின்ற விவகாரத்தை வந்து அதிகம் பேசுவது அப்படின்றது மூன்று கட்சிகள், அதிமுக, பாஜக, பாமக. இந்த திரு ஜோதி சிவஞானம் அவர்களுடைய விளக்கத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், அதாவதுங்க பொதுவாக ஒரு வெள்ளை அறிக்கை தமிழ்நாடு அரசு தெளிவாக தரலாங்க. அதாவது நாங்கள் வாங்கிய கடன் ஒவ்வொரு வகையிலும் இதுக்கு ஏதாவது செலவு பண்ணணும்னு சொல்லணும். அதாவது எந்த ஒரு விவரமே இல்லாமல், அதாவது சுதந்திரம் பெற்றதிலிருந்து இன்று வரையிலும் வாங்கிய கடனும் திமுக இந்த 4 ஆண்டு காலத்தில் வாங்கிய தொகையும் நம்ம பார்க்கிற போது சரிபாதியாக வருதுங்க. அப்போது இதற்கு வந்து இந்த விளக்கம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் சாதாரண மக்களுக்கு இது புரியுமா யோசிச்சு பாருங்க. இப்போ எனக்கே இது புரியல, சொன்னதே புரியல. மேலோட்டமாக பார்க்குறோம், ஒரு அரசு வந்து ஒவ்வொரு திட்டங்களுக்கும் செலவு செய்கிற போது பணத்தை வந்து ஒவ்வொரு தனித்தனியாக வச்சுக்குவாங்கல்ல. இந்த பணத்தை அதுக்கு வச்சுக்குவாங்க, அந்த பணத்தை இதுக்கு வச்சுக்குவாங்க. அது மாதிரி அரசு பண்ணாது சார். அரசுக்கு வந்து எல்லா பணமும் வந்து கன்சாலிடேட்டாக ஒரே பூலில் தான் போகும். செலவு டிஃப்ரெண்ட் சேனலில் போகும். இந்த பணத்தை இதுக்கு செலவு பண்ணுறாங்க, அந்த பணத்தை அதுக்கு செலவு பண்ணுறாங்கன்னு பேசுறது திரும்ப கடனை வாங்கிட்டே இருக்கிறாங்கன்றது தான் சார். அவர் கடன் அளவுக்குள்ளே இருக்குல்ல. ஓகே, அவருடைய கடன் அந்த அளவுக்குள்ள வாங்க முடியாதுங்கிற கடன் வந்து வாங்க முடியாது ஒன்று. ரெண்டாவது, அந்த கடன் அளவுக்குள்ள இருக்குது, உங்களை ஒன்றிய அரசு அனுமதிக்காது. ஒரு நிமிஷம், மணிகண்டன் சார் கருத்தை கேட்கலாம். திரு மணிகண்டன் சார். இல்லை, அதாவது இப்போ நான் வந்து இப்போ தனிப்பட்ட முறையில் நான் வாங்குறேன்னு வச்சு கடன், நான் உதாரணம் சொல்கிறேன். இப்போது எனக்கு கடன் வாங்குறதுக்கு திறன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு என்ன ஆகுது? எங்கே முடியுது? இப்போது நான் முடிஞ்ச கூட தனிப்பட்ட நபராக முடியுங்க. ஆனால் ஒரு அரசின் மீது அந்த வரிச்சுமை அதிகமாகிற போது பாதிக்கப்படுகிறது மொத்த மக்கள். இப்போ முதலமைச்சரோ மற்ற துறை அமைச்சர்களோ இது சம்மந்தமே இல்லை, நாங்கள் போயிடுவாங்க, அடுத்து வரக்கூடிய ஆட்சியை சுமக்குங்க. இப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் திரும்ப திமுக ஒரு செய்தி சொல்கிறாங்க. அதாவது மத்திய அரசு நிதி இல்லை, மாநிலத்தில் எதிர்கட்சியாக உள்ள அதிமுக அது உரித்து பேசலான்னு சொல்கிறாங்க. ஒரு புறம் வந்து மிகப்பெரிய அளவில் கடனை வாங்குறாங்க, இன்னொரு புறம் வரி உயர்த்துறாங்க. இப்போ நீங்கள் டாஸ்மார்க்லேருந்து ஒவ்வொரு துறையுமே நான் விரிவாக சொல்ல முடியல, ஒவ்வொன்றிலும் மிக அதிகமான வரி உயர்த்தி விட்டு கடனையும் வாங்குறாங்க. அப்போ வரி உயர்த்தி பிறகு அதையெல்லாம் சமன் செஞ்சீங்களா, கடன் வாங்கி சமன் பண்ணுறீங்களா? ஒன்றுமே புரியல. இரண்டாவது ஒன்று சார், நான் 1999 வாஜ்பாய் ஆட்சியில் இடம்பெற்றது திமுக அமைச்சரவையில். அன்றைக்கு
இதே மாதிரி தான் மோடியோ மற்றவர்களோ என்ன சொன்னாங்க, குறை சொன்னாங்க, பிச்சைக்கார மாநிலம் சொன்னாங்க, பிச்சைக்கார மாநிலம் அல்லன்னு சொன்னாங்க. இப்போது தமிழ்நாடு அன்றைக்கு திமுக ஆட்சி தலைமையில் நடந்தது. அதுக்கு பிறகு அதிமுக ஆட்சி வந்தபோது இதே மத்தியில் ஆட்சி செய்த வாஜ்பாய் அரசு இடம்பெற்றிருந்த திமுக அன்றைக்கு அதிமுகவுக்கு எந்த உதவியும் பண்ணல. மத்தியில் இருக்கிற வாஜ்பாயோ இல்லை இடம்பெற்றிருந்த திமுகவையோ கேட்டபோது மாநில அரசுக்கு நிதி கொடுக்க முன் வரல. அதுக்கு பிறகு 2011ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் ஆட்சி, அதுல திமுக இடம்பெறுது. இது என்ன வாட்ஸ்அப் தகவலா? பாஜக நண்பர்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணாங்களா இந்த வாட்ஸ்அப் தகவலை? ஏங்க இது என்ன வாட்ஸ்அப் தகவல் இது? ஏங்க இங்க பாருங்க, நான் சொல்றது பாஜகல இருந்து எந்த நிதி உதவியும் கிடைக்கல. நீங்களே அதிமுக ஆட்சி செய்யும் போது நீங்க பேசுங்க, எந்த வாட்ஸ்அப்ல வந்துச்சுன்னு கேக்குறேன் இந்த தகவல். சரவணா நீங்க பேசுங்க, பேசுங்க. இல்ல போற போகல அப்படியே அள்ளி வீசிட்டு போனா என்ன பண்ண முடியும்? ஓகே சார், நம்மளுடைய புரியல அவங்களுக்கு. இப்போ இன்னொரு தடவை சொல்கிறேன், கடன் நிறைய வாங்கிட்டே போனாங்கிறாரு. இங்கே பாருங்கள், இப்போ இந்த வருடத்தோட டெபிசிட், அதாவது இந்த வருடம் நம்ம வாங்குகிற கடன் வந்து 1,01.06 கோடி ரூபாய், 1 லட்சம் கோடி ரூபான்னு வச்சுங்க ரஃபா. இது வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த எக்கானமி, சைஸ் ஆஃப் தி எக்கானமி, நம்மளுடைய பொருளாதாரத்தினுடைய அளவு இருக்குல்ல, நம்ம ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவோம், நம்ம வருமானம், அந்த அளவோடு தான் ஒப்பிடுறோம். இந்த 3% எதோட ஒப்பிடுறோன்னா, இந்த வருடம் நம்ம தமிழ்நாடு எவ்வளோ இன்கம் ஜெனரேட் பண்ணுவோம், நம்ம எக்கானமியோட சைஸ் என்ன, அது வந்து 35.6 லட்சம் கோடி ரூபாய், 36 லட்சம் கோடி ரூபான்னு வச்சுங்க. 36 லட்சம் கோடி ரூபாயில் 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க போகிறீங்க. இது 3%. இது வெறும் 3%. உங்கள் எக்கானமி பெருசாக இருக்குது, தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் பெருசா இருக்குது. அதுல வந்து உங்களுக்கு இதுல 3% வாங்க போறோம். சரி, திரு பாக்கியோட கருத்தை கேட்கலாம். திரு பாக்கி. இல்லை, நான் இதில் பொருளாதார அறிஞர்கள் இருக்கிறதுனால அந்த டீப்பாக போகலை. நான் மாறாக இன்னொரு கருத்தை முன்வைக்கிறேன். இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை நான் முதல்ல பல தளங்களை சொன்னது கனவு பட்ஜெட்னு சொல்கிறேன். கனவுகள் நிறைந்த பட்ஜெட். நான் அது குறையாக சொல்லலை. ஆனால் கனவுகள் எப்போது பலிக்கும், எப்போது நிறைவேறும், அது சாத்தியமாகும் போது, அது செயல்படுத்தப்படும் போது, அதுதான் நம்ம பார்வை. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த ஆட்சி வருவதற்கு முன்பு பல நலத்திட்டங்களை அறிவித்து வந்தாங்க, தவறில்லை. ஆனால் அதற்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் என்பதுக்காக ஒரு பொருளாதார நிபுணர் குழு அமைச்சாங்க. ஆனால் அந்த பொருளாதார நிபுணர் குழு என்னென்ன யோசனைகளை சொன்னாங்க, என்ன விதமான நடவடிக்கை எடுத்தாங்க, ஃபாலோ அப் என்ன ஆக்ஷன் அப்படிங்கிறத பற்றி ஒரு இதுவரையில் நமக்கு புரியாத, இன்னும் முழுமையாக விளங்கலை. ஒன்று, மத்திய அரசுக்கிட்டேருந்து நிதி வரல என்பதை குறை கூறுகிறார்கள். அதில் ஓரளவு நியாயம் இருந்தாலும் கூட ஏன் மத்திய அரசு தரவில்லை என்பதற்கான ஒரு டிபேட்டபிள் சப்ஜெக்ட். நான் அதுக்கு போனோம்னா வேறு டைவர்ட் ஆகிடும். அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன்னா, கடந்த ஆட்சி காலங்களில் அறிஞர் அண்ணா காலத்திலையும் கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்திலையும் எப்படி இது போன்ற இக்கட்டான சூழலை சமாளித்தார்கள். ஏன் நான் அந்த 2 தலைவர்கள் இக்கட்டே இல்லைன்றாரு அவரு. 36 லட்சம் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் கலைஞர் காலத்திலோ அதுக்கு முந்திருந்த காலத்தோ இருந்ததை விட ஆண்டுதோறும் வளருது. இப்போ நம்மோட ஜிஎஸ்டிபின்றது 36 லட்சம் கோடி அப்படின்ற அளவில் வந்துட்ட பிறகு அதிலிருந்து நம்ம வாங்குற கடன்றது 3%ன்றது அவர் சொல்ற ஆர்குமெண்ட். நான் கடன் வாங்குறத பற்றி சொல்லலை, நிதி சுமைகளை பொறுத்தவரை. நிதி சுமை இருக்கிறது தானே சார் சுமை? இல்லை, நிதி சுமை இருக்குது. அதுக்கு இப்போ இன்டர்பிரேஷன் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன், நிதி சுமை இருப்பதை மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஒத்துக்கொண்டாரா இல்லையா? இருக்கு. நாம அந்த டிபேட்ல நான் இதை எதுக்கு கலைஞர் கருணாநிதியும் அறிஞர் அண்ணாவை சுட்டி காட்டுகிறேன்னா, அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்த காலத்தில் மத்திய அரசாங்கம் போதிய நிதியை தரவில்லை என்ற குற்றச்சாட்டு உண்டு. இதில் வந்து டபுள் இன்ஜின் கடந்த அதுக்கு முந்தைய காலங்களில் காங்கிரஸ் ஆட்சி இருந்து மத்தியிலும் காங்கிரஸ், மாநிலத்துக்கு காங்கிரஸ், அதனால் கிடச்சின்னு ஒரு வாதத்தை சொல்லுவாங்க. அண்ணா காலத்தில் மதுவிலக்கு பற்றிய ஒரு விவாதம் வந்தபோது அண்ணா சொன்னார், மதுவிலக்கை அமல்படுத்துவதனால் ஏற்படுகிற நிதி இழப்பை ஈடுகட்ட நான் மத்திய அரசிடம் கையேந்த மாட்டேன், இப்படி சொன்னார் அசம்பிளியில். கையேந்த மாட்டேன் என்று சொல்லி நிதியை பெருக்குவதற்காக அவர் பரிசு சீட்டு திட்டம் போன்றவற்றை கொண்டு வந்து நிதி நிலைமை அந்த 2.5 ஆண்டுகள் ஆட்சி செய்த அறிஞர் அண்ணாவும் நிறைவேற்றினார். நான் பிறகு கலைஞர் கருணாநிதி 89 ஆட்சிக்கு வந்தார். 13 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு வந்தபோது மதுபானங்கள் மூலமாக அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய நிதி வெவ்வேறு இடங்களில் சைஃபண்ட் போச்சு, வேற எங்கேயோ போயிடுச்சு. இப்போது கூட கடந்த முறை நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் ராஜன் சொன்னதாக நம்ம ஊடக செய்திகள்லாம் தெரிஞ்சிருக்கலையே, அந்த மாதிரி அப்படி போன நிதியை, பல்வேறு திசைகளில் போன நிதியை
தடுத்து நிறுத்தி அசெம்பிளியில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அறிவிக்கிறார். நான் அப்போ இருந்தேன், அதனால் சொல்கிறேன். சாராய சாம்ராஜ்யத்தை தகர்த்து விட்டேன் சொல்லிட்டு நிதி எங்கெங்கெல்லாம் போதோ அதெல்லாம் தடுத்து நிறுத்தி ஓட்டைகளை அடைத்து விட்டேன். மதுபானம் மூலமாக அரசுக்கு கிடைக்க வேண்டிய முறையான நிதி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கஜானா காலி, அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்தில் கஜானா காலி களஞ்சியம் காலின்னு சொன்னாங்க. கஜானா காலி, ஆனால் எங்கள் மண்டை காலி இல்லை சொன்னவர் கலைஞர் கருணாநிதி. 1989 அவர் மீண்டும் பொறுப்பேற்ற போது. அப்போது நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, திராவிட முன்னேற்ற கழக முந்தைய தலைவர்கள் ஆட்சி காலத்தில் எப்படியெல்லாம் சிந்தித்து செயல்பட்டு நிதிகளை பெருக்க மத்திய அரசிடம் வந்து கிடைக்காத சூழல்லையும் சமாளித்தார்களோ அதே போல் நீங்க என்ன ஏன் அதை செய்யவில்லை? நான் வந்து பொருளாதாரம் பேசல, நான் பொருளாதார விஷயத்தில் யூ ஆர் எக்ஸ்பர்ட், ஐ எம் நத்திங். நானும் சொல்ல வரேன்னா இப்படி ஏன் செய்யலை? அதாவது எம்ஜிஆர் பாட்டு ஒரு பட்டுக்கோட்டையாரோட வரி, தினம் கஞ்சி கஞ்சி என்றால் பானை நிரம்பாது சிந்தித்து முன்னேற வேணும் அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் சிந்தித்து புதிய நிதிகளை பெருக்குவதற்கான வழிகளை கண்டிருந்து மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து மத்திய அரசாங்கம் நிதி தராவிட்டாலும் சமாளிக்கலாமே. அதுதான் மதுவிலக்கை அமல்படுத்திய ராஜாஜி அவர்கள் நிதி சுமையை எப்படி கையாளுறதுன்றதுல திணறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் எஃபெக்டிவா செயல்பட்டுருக்கலாங்கிறேன். திணறாங்க அந்த நெகட்டிவ் இன்னும் சிறப்பாக செயல்படலான்றீங்க. இல்ல நான் மதுவிலக்கை அமல்படுத்தும் போது ராஜாஜி கிட்ட இதே சிக்கல் வந்து என்ன பண்ணாரு, சேல்ஸ் டாக்ஸ் அறிமுகப்படுத்தினார். ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல, யூ ஹேவ் சோ மெனி அதர் அவென்யூஸ். அந்த வழிகளை கடைபிடித்து உங்க நிபுணர் குழுவை போட்டிருக்கீங்க. நான் அதை தான் நான் சொல்றேன். எனக்கு வந்து பொருளாதார வல்லுநர்களை இன்னும் கேட்டிருக்கணும்ன்றீங்க, கேட்டு இன்னும் சிறப்பாக பண்ணிருக்கணும். சிறப்பாக மத்திய அரசு நம்ப வேண்டாம், நான் சொந்தமாக செயல்படுவேன் என்று காட்டலாம் இல்லையா, ப்ரூவ் பண்ணலாம். டெல்லியை பத்தி கவலைப்படாம செஞ்சுக்கிறதுக்கு அவென்யூஸ் இருக்கு. டெல்லி தரலன்னு சொல்றது என்ன பிரயோஜனம்? அதுக்கு ஒரு காரணம், அதுக்கான காரணத்தை பின்னாடி வரேன். அந்த அது வந்து அரசியல் பார்வை, நான் அது பின்னாடி வரேன். இதுதான் நான் முன் வைக்கிறது. சரவணன் கோணத்தை கேட்டுருவோம். இல்லை, இப்போ கஜானா காலி ஆனால் எங்கள் மண்டை காலி இல்லை அப்படின்னாரு. ஐயா, இது திராவிட குடும்பம். அப்போ மண்டை காலி இல்லைன்னா இப்போ வந்து ரொம்ப ஃபுல்லாகவே இருக்குது. ரொம்ப ஃபுல்லாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் இப்போ வந்து இப்படி செயற்கரிய சாதனைகளை கடந்த 3 வருடங்களாக செய்து காட்டியிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர். முக்கியமான விஷயம், பேராசிரியர் வந்து எல்லாத்தையும் விரிவாக குறிப்பிட்டார். இப்போது ரெவென்யூ டெஃபிசிட் இருந்துச்சு, அதாவது வருவாய் பற்றாக்குறை. எவ்வளோ இருந்துச்சு? 66,000 கோடியாக இருந்துச்சு வருவாய் பற்றாக்குறை. அந்த பற்றாக்குறையை இப்போ 41,000 கோடியாக வந்து குறைத்திருக்கிறது இந்த அரசு. அது வந்து ஒரு பெரிய சாதனை தானே. அதே மாதிரி இந்த குற்றச்சாட்டுக்கள் தொடர்ந்து பாஜக, குறிப்பாக பாஜகவும் அதிமுகவும் ரொம்ப ஒரு இலகுவான இந்த குற்றச்சாட்டை வைத்து விட்டு போயிடுறாங்க. கடன் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்ட்டு சிறப்பான விளக்கத்தை கொடுத்தாரு. எப்படி வந்து கடன் வந்து அந்த கட்டுக்குள் இருக்கிறது அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்போது கடன் வாங்குகிறோம் அப்படின்னா கடன் வாங்கக்கூடிய நம்முடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத முக்கியமாக பார்க்கணும். இப்போது 10,000 ரூபா மாதம் சம்பளம் அப்படின்னா அவர் வந்து 1000 ரூபாய் கடன் வாங்கலாம். அதே 1 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னா 10,000 ரூபா கடன் வாங்கலாம். தமிழ்நாட்டுடைய வருமானம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நம்ம 10,000 ரூபா கடன் வாங்குகிறோம், அதனால் ஜாஸ்தியாக இருக்குது கடன். இதுதான் இதை புரிஞ்சுக்காம நீங்கள் வந்து ஜாஸ்தியாக கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாஸ்தியாக தானே போவோம். ஒரு அருமையான கருத்தை குறிப்பிட்டார். இப்போ 10 லட்சம் கோடி கடன் அப்படின்னா ஏதோ இந்த 10 லட்சம் கோடி கடனும் வந்து 2024 வாங்கிட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். ஐயா, இது 10 வருஷம் 15 வருஷமாக அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கடன். அதை மறந்துவிட்டு அதை மறைக்கும் வகையில் பொய்யான அது என்னென்னா ஈஸியாக மக்களை வந்து நம்ப வச்சிடலாம். ஒரு ஃபேன்சி ஃபிகரை வச்சுக்கிட்டு இந்த ஃபிகரை காமிச்சு இவ்வளோ பாருங்கள், இவ்வளோ ஜாஸ்தியாக வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் அது எளிதாக மக்களிடையே சென்றடையும் என்ற காரணத்தினால இந்த ரூட்டை எடுத்திருக்காங்க. இப்போ அதே அக்கா வானதி சீனிவாசன் வந்து கேட்குறாங்க, கடன் வாங்கி நீங்கள் வந்து இப்படி செலவு செய்து கொண்டு இருக்கிறீர்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு இந்திய குடிமகனாக ஒன்றிய அரசை பார்த்து அவங்க கேள்வி கேட்டிருக்கணுமே. ஐயா, 200 லட்சம் கோடி கடன். இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட் படி பார்த்தா தட் இஸ் 56% ஆஃப் ஜிடிபி. நம்ம வந்து 26% ஆஃப் ஜிஎஸ்டிபியில் கடன் வாங்கியிருக்கோம். அவங்க 56% மேலே போயிட்டாங்க. 27 அது 83% போகும் அப்படின்னு சொல்லி அலாமிங்காக ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி எல்லாம் கேள்வி கேட்டிங்க அப்படின்னா உடனே அதற்கு ஒரு வியாக்கியானம் சொல்வார்கள். நாங்கள் அதை வாங்கி இதற்கு செலவு செய்தோம், அதற்கு செலவு செய்தோம், உங்களுக்கெல்லாம் என்ன இல்லை சும்மா கிடைக்குதா அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்பாங்க. அதை விட முக்கியமாக என்னென்னா, பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து இந்த இதை வந்து வலியுறுத்தி கொண்டே வருகிறோம்.
இன்றைக்கு வந்து நிதியமைச்சர் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கிறார். 2,63,000 கோடி ரூபாய் எங்களுக்கு வர வேண்டியது இருக்கு ஒன்றிய அரசிடமிருந்து. அந்த பணத்தை கொடுத்தா 32% கடன் அடைஞ்சிரும். இப்போ 9 லட்ச ரூபா கடன் அப்படின்றாங்க, அதை உடனே 7,5 லட்ச ரூபா குறைஞ்சிருமே, 7 லட்சத்துக்கு வந்துருமே அந்த கடன். இதை ஏன் செய்ய மறுக்கிறீர்கள்? இப்போ நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாடு பாஜக இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டுடைய நலனுக்காக என்றைக்காவது குரல் கொடுத்திருக்கிறார்களா? கிடையவே கிடையாது. எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை வஞ்சிக்க முடியுமோ அப்படி வஞ்சிப்பதற்காக ஒன்றிய அரசோடு சேர்ந்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இயக்கமாகத்தான் பாஜக இருந்து வருகிறது. இன்னொரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. நீங்க கேட்டீங்க, பணம் வாங்குறீங்க, எல்லாம் எங்க செலவு பண்றீங்க தெரியலையே, இதை நீங்க வந்து இலவச திட்டங்களுக்காக கொடுக்குறீங்க அப்படின்றாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் 41,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க, 46,000 கோடி ரூபாய் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 57,000 கோடி ரூபாயை செலவு பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 20% இன்க்ரீஸ். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ணுறோன்னா நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆக போகிறது. அருமையாக விளக்கினாரே. இப்போ ஒரு மாநில அரசு எதற்காக இந்த பணத்தை செலவிட வேண்டும்? நமக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்ல தான் செலவு பண்ண முடியும். அது இந்த பட்ஜெட்டை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட் வந்து அடுத்த 5 வருடங்கள் 10 வருடங்களுக்கு தமிழ்நாட்டை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய பட்ஜெட். குறிப்பாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்விக்காக இந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் இதுவரை இந்தியாவில் எந்த அரசுமே எடுக்கல அப்படின்லாம். இந்த புதுமை பெண் திட்டம் வந்து பெண் கல்வியை புரட்டி போடக்கூடிய ஒரு புரட்சி திட்டம். இன்னும் 5 வருஷம் கழிச்சு நம்ம பேசும்பொழுது தமிழ்நாட்டுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 100% இருக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒன்று கூட தப்பாது அப்படின்ற அந்த சூழலில் தான் அது செல்ல போகிறது. ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் பேசணுமே தவிர, இவங்க சும்மா அரசியலுக்காக எல்லாத்தையும் அரசியல் செஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்து இவ்வளோ வளர்த்துட்டோம், பெர் கேபிட்டா இன்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இது 10 வருடங்களாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் இதற்கு கிரெடிட் எடுத்துக்க முடியாதுன்றாங்க. அப்போ கடனுக்கும் அதே கதை. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு திமுக மட்டும் சொந்தம் கொண்டாட முடியாது. திருமதி வானதி சொல்லியிருக்கிற ஒரு கருத்து, நீங்கள் ஒரு மாநிலம் வளர்றதுக்கு உங்க கட்சி மட்டும் காரணம் இல்ல அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. சரி, ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா 70 வருடங்கள் ஆட்சியில் அதிமுக பெரும்பாலமாக இருந்திருக்கிறது. அதிமுகவுக்கு என்ன கிரெடிட் கொடுக்கலாம் அப்படின்னா, திமுக கொண்டு வந்த திட்டங்களை வந்து எதுவும் பெருசாக மாடிஃபை பண்ணல, எதுவும் வந்து இது பண்ணல. நம்ம வந்து மைக்ரோவா அனலைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, 2 கட்சியில் எது கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தி அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக திமுக தான். திட்டங்களை கொண்டு வர்றது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா திமுக தான். அவங்களுக்கு வந்து என்ன கிரெடிட்னா, அதை வந்து உடைக்காம பார்த்துக்கிட்டாங்க, அதை வந்து சோரம் போகாம பார்த்துக்கிட்டாங்க. அப்படிதான் அதை எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே, திரு மதுக்கூர் ராமலிங்கத்தோட கருத்தை கேட்டு வந்துடுறேன். திரு மதுக்கூர், 2-3 அம்சங்களை கேட்கணும். ஒன்று வந்து 2 அரசுகளும், ஒன்றிய அரசும் கடன் வாங்குது, மாநில அரசும் கடன் வாங்குது. கடன் வாங்கி திட்டங்களை செலவு பண்ணுறாங்க, கட்டமைப்புகளை வலுப்படுத்துகிறாங்க. ஒரு அரசு கடன் வாங்குவதற்கு மாநில அரசுக்கு வரம்பு இருக்குது, அந்த வரம்புக்கு உட்பட்டு வாங்குறதா மாநில அரசுகள் சொல்லுது. கேரளா அதுக்கு எதிராக கூட கோர்ட்டுக்கு போன ஒன்றை பார்க்கிறோம். இந்த 2 அரசுகளும் அரசாங்கத்தினுடைய கடன் சுமை அதிகரித்து கொண்டே போகிறது அப்படின்னு தெரிவிக்கிற கவலை பொருளாதாரத்தை புரிஞ்சிக்காதனால வர்றதா, இல்லை மாநிலம் வந்து ஒவ்வொருத்தர் தலையிலும் இவ்வளோ கடன் ஏறுதே அப்படின்ற வருத்தத்தில் வருதான்றது ஒன்று. 2வது, இந்த இலவச பஸ்ஸு, மாதந்தோறும் மகளிருக்கு உரிமை தொகை, பெண்கள் குழந்தைகளுக்கு மாணவிகளுக்கு தரக்கூடிய மாதந்தோறும் தரக்கூடிய பணம், இதனால் அரசாங்கத்தினுடைய கடன் அதிகரிக்குது அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. இந்த திட்டத்தெல்லாம் செயல்படுத்தணுமா, இதனுடைய பலன் என்னன்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ற பார்வையை எப்படி பாருங்க? நம்முடைய ஐயன் வள்ளுவர் வந்து ஒரு அறநூல் எழுதினவர் மட்டும் இல்லை, மிகச்சிறந்த பொருளாதார நிபுணரும் கூட. அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. இதுக்கு என்ன பொருள்னா, உன்னுடைய வருவாய்க்கு உட்பட்டு அந்த செலவு இருக்க வேண்டும், அதுதான் ஆகார அளவிட்டதாயினும்னு சொல்கிறார். இது ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு மாநிலத்திற்கு, ஒரு நாட்டுக்கும் பொருளாதாரத்துக்கும் பொருந்தும். இங்கே எனக்கு முன்னால் பொருளாதார அறிஞர் சொன்னது போல், நாம் தமிழ்நாடு கடன் வாங்குகிறது என்று சொன்னால் அது நம்முடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய சக்திக்கு உட்பட்டு இருக்கிறதா என்பது பார்க்கிற பொழுது நிச்சயமாக அதில் அபாயகரமாகவோ பயப்படக்கூடிய அளவிலே இல்லை. தமிழ்நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியோடு நாம் ஒப்பிடுகிற பொழுது நாம் தமிழ்நாடு வாங்கியிருக்கிற கடன் என்பது அதற்கு உட்பட்டுத்தான் இருக்கிறது, சமாளிக்க முடியும், இது அபாயம் அல்ல என்பது ஒன்று. இங்கே நண்பர் பாக்கி ஒன்று சொன்னாங்க,
இந்த தமிழ்நாடு அரசினுடைய இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கை ஒரு கனவு பட்ஜெட் அப்படின்னு சொன்னார். அதாவது ஒரு மனிதன், தனி மனிதன் கனவு காண்பது கூட அது ஆகாயத்திலிருந்து வராது, அவருடைய வாழ்நிலையிலிருந்து தான் வரும். வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒரு பிச்சை எடுக்கிறவர் கனவு கண்டா கூட ஒரு தங்க திருவோடுல பிச்சை எடுக்கிற மாதிரி தான் கனவு காணுவார். தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டில் இவ்வளவு பெரிய கனவு விரிகிறது என்றால் அதற்கான சமூக பொருளாதார அடித்தளம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றுதான் பொருள். இதில் இடையிட ஒன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மாநில அரசினுடைய கடன் குறித்து பேசுகிற அதே நேரத்தில் இந்த ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் மாநில அரசுகளுடைய மீது இடியை இறக்குவது மட்டுமல்ல, மக்கள் மீதும் ஒரு தொடர்ந்து தாக்குதல் தொடுக்கிறது. இன்றைய நாளேடுகளில் வந்த ஒரு செய்தி, பொதுவாக நம்ம வங்கிகளில் கூட்டுறவு நிறுவனங்களில் போய் நகையை அடமானம் வச்சு கடன் பெறுவோம். இப்போ அது குறிப்பிட்ட காலத்தில் அந்த அடமானம் முடியுதுன்னு வைங்களேன், நம்ம என்ன செய்வோம், வட்டியை மட்டும் கட்டிட்டு அடுத்த இன்னொரு ஆண்டுக்கு அதை நீட்டிப்பு செய்து கொள்ளலாம். இன்றைக்கு ஒன்றிய அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, அவ்வாறு நீங்கள் நீட்டிப்பு செய்ய முடியாது. மொத்த அசலையும் கட்டிவிட்டு திரும்பவும் நீங்கள் வேண்டுமானால் அடமானம் வச்சுக்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியுங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய பாதிப்பு தெரியுமா? ஒரு 1 லட்ச ரூபா ஒருத்தர் கடன் வாங்கியிருந்தாருன்னா வட்டியை மட்டும் கட்டிட்டு அந்த 1 லட்சத்தை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சமீபத்தில் கல்வி மருத்துவத்துறை மட்டுமல்ல, கூட்டுறவுத்துறையும் கூட மாநிலங்களிடமிருந்து ஒன்றிய அரசு அபகரித்து கொண்டது. அதற்கு அமைச்சராகத்தான் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கார். இது ஏதோ நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் மட்டும் இல்லை, இதுக்கு மாநில அரசு கடனுக்கு என்ன சம்மந்தங்கிறதுக்காக நான் சொல்லலை. இது எப்படியெல்லாம் ரூம் போட்டு யோசித்து மக்களுடைய அந்த பிரச்சனைகளை தலையிடலாங்கிறதுக்கு மாநில அரசு செய்கிறதுங்கிறது, ஒன்றிய அரசு செய்யலாங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இதில் இன்றைக்கி கூட சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கார், நீங்கள் கடன் வாங்கி மூலதன செலவுகளில் செலவிட்டால் பரவாயில்ல, ஆனால் எதுக்காக செலவிட்டு, நான் ஒன்று சொல்கிறேங்க, மக்களுக்குடைய ஒரு அடிப்படையான பொருளாதாரம், மக்களுடைய வாங்கும் சக்தி உயர்ந்தால்தான் பொருளாதார சுழற்சி சீராக இருக்கும். இன்றைக்கு மகளிர் விடியல் பயண திட்டம் என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு குறிப்பிட்ட தொகை பெண்கள் வழியாக மிச்சப்படுத்தப்படுகிறது என்றால் அது தமிழ்நாட்டினுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுபோல் இங்கே நண்பர் சரவணன் சொன்னது போல் கல்விக்காக செய்கிற எல்லா முதலீடுகளுமே எதிர்காலத்திற்கான மிகப்பெரிய மூலதனம். மூலதனம்ங்கிறத நீங்கள் பண வரவு செலவை மட்டும் பார்க்காதீங்க. ஒரு 2 இது சொல்லுவாங்க. ஒன்று ஹியூமன் சைடு, அந்த இண்டெக்ஸில் மனித வளர்ச்சி குறியீட்டில் இன்னும் சில ஆண்டுகளில் நம்முடைய பல்வேறு மாணவர்களுக்கு தரப்படுகிற அந்த தொகை ஊக்குவிப்பு என்பது மிகப்பெரிய பொருளாதார கட்டுமானமாக உருவாகும். அதையும் சேர்த்து தான் இவர் நண்பர் மணிகண்டன் ரொம்ப யதார்த்தமாக கேட்குறார், எந்த பணத்தை வாங்கி எதுக்கு செலவு பண்ணீங்க? அது குடும்பத்தில் கூட கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஆனால் ஒரு மாநிலம் கடன் வாங்குகிறது, அதுலேயும் மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெளிவாக சொல்லியிருக்காரு, நீங்கள் அதிமுக காலத்தில் இருந்த கடன் பெறுகிற விகிதத்தை விட திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் 93% குறைத்திருக்கிறோம். தமிழ்நாடு இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் 2வது மிகப்பெரிய மாநிலமாக இருக்கிறது. இந்த இடத்துல இன்னொரு மிக முக்கியமான விஷயங்க, அதாவது இவங்க கோவப்படுறாங்கல்ல, ஒன்றிய அரசு நிதி தர அதை ஒழுங்காக கொடுத்தா இன்றைக்கி நமக்கு கல்விக்கு வர வேண்டிய நிதியை மறுத்திருக்காங்க, 100 நாள் வேலை திட்டத்துக்கு வர வேண்டிய நிதியை மறுத்திருக்காங்க. இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? மாநில அரசு அதனுடைய சக்திக்கு உட்பட்டு கடன் வாங்கலாம், அதுலேயும் ஒன்றிய அரசு ஒரு கட்டையை போடுது. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கடன் பெற வேண்டுமானால், அதாவது மாநில அரசு கடன் பெற வேண்டுமானால் நீங்கள் தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய குறிப்பாக மின்சாரத்துறையை நீங்கள் 3ஆக பிரிக்கணும், விநியோகம் உற்பத்தின்னு, மின் கட்டணத்தை உயர்த்தணும். அதுபோல் உள்ளாட்சிகளில் இப்போ ஸ்மார்ட் சிட்டியெல்லாம் வாங்குறோம் இல்லையா, அதுக்கு கடன் வாங்கினீங்கன்னா நீங்கள் வரியை உயர்த்தணும். இது தமிழக அமைச்சர்களே பல முறை விளக்கியிருக்காங்க. இப்போ என்னென்னா, நாங்களும் இப்போ இது ஒன்று யதார்த்தமாக கேட்குறாங்க, அறிஞர் அண்ணா கலைஞர் காலம் குறித்தெல்லாம் பேச்சு. அன்னைக்கு இந்த மொத்த நிதி என்பது இவ்வளவு ஒன்றியப்படுத்தப்படலை, மத்தியப்படுத்தப்படலை. குறிப்பாக ஒரே நாடு ஒரே வரி என்கிற பெயரில் இவர்கள் வந்த பிறகு, முன்னால் வேல்யூ ஆடட் டேக்ஸ் இருந்துச்சு, இந்த ஜிடிபி இந்த இது வந்த பிறகு, இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு நமக்குரிய பங்கையும் எடுத்துக்கொண்டு அவர்களிடம் வாங்குவதே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நேற்றைக்கு இங்கே நம்முடைய பாஜக இவங்க பேசுகிறாங்களே, வானதியம்மா, இது நிதி நிலுவையை விடுங்க, பேரிடர் நிதி சமீபத்தில் ஒன்றிய அரசு அறிவிச்சிச்ச, தமிழ்நாடுங்கிற பெயரே அதில் இல்லையே, அதுக்காக அவங்க போய் கேட்டாங்களா, ஏதாவது சொன்னாங்களா? கடனும் நானும் நிதி தர மாட்டேன்,
நீ கடன் வாங்கினாலும் உன்னுடைய மாநில அரசினுடைய பொதுத்துறையை, அரசு கட்டமைப்பை நீ தகர்க்க வேண்டும் என்பதோடு இதை ஒன்றிய நிதியமைச்சரே நாடாளுமன்றத்தில் சொன்னாங்க. நீங்கள் கடன் வாங்கணும்னா இதெல்லாம் நீங்கள் உங்கள் பொதுத்துறையிலிருந்து தனியாக இருக்கிறது, போக்குவரத்தாக இருக்கலாம், மின்சாரமாக இருக்கலாம், அல்லது நகர்ப்புற மேம்பாடாக இருக்கலாம், ஒவ்வொன்றுக்கும் நிபந்தனையையும் விதித்து அவர்களுடைய பொருளாதார கொள்கைக்குள்ளே இதை கொண்டு வர விரும்புகிறாங்க. இப்போ தமிழ்நாடு கடன் வாங்குறது தப்பு கிடையாதுங்க. அது ஒரு மாநில அரசு. மாநிலங்களுடைய பொருளாதார நிலை முடியுமா? மாநிலங்களுடைய வளர்ச்சி, எதிர்க்கட்சி மாநிலங்கள் அல்லது தென்னிந்திய மாநிலங்களுடைய பொருளாதார நிலை அப்படின்ற ஒன்றையும், அவங்க செயல்படுத்துகிற வளர்ச்சி திட்டங்களையும், அவங்க வேகத்தையும் ஒன்றிய அரசு நிதி தராம தடுத்து சதி பண்றது மாதிரி சொல்றீங்களே, முடக்கிறது மாதிரி சொல்றீங்களே. நிச்சயமாக அதுதான் உண்மை. இன்னைக்கு நிச்சயமாக முடக்க, அதான் சொல்கிறேன். இவர்கள் இப்போ கேரளம், இங்கே ஐயா சொன்னாங்களே, கேரள அரசு வழக்கே போட்டிருக்கிறது. நாங்கள் இதை எங்களுக்கு வரவிடாமல் செய்கிறாங்க, நிபந்தனை விதிக்கிறாங்கன்னு. நிதியும் தரமாட்டேன், நீ கடன் வாங்கினோம்னா 1008 நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்வது என்பது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம். நீங்கள் தென்னிந்திய மாநிலங்களுடைய வளர்ச்சியை இவர்கள் முடக்க பார்க்கிறார்கள் என்பதுதான் உண்மை. சதி செய்கிறார்கள். அதன் மூலமாக மாநிலத்தினுடைய வளர்ச்சி குன்றிவிட்டது என்கிற ஒரு அபாண்டத்தை சுமத்த முயற்சிக்கிறார்கள். இவ்வளவையும் சமாளித்து கொண்டுதான் தமிழ்நாடு சமாளிக்கிறது, கேரளா சமாளிக்கிறது. வட மாநிலங்களில் பல இடங்களில் இவங்க கொட்டி கொடுத்தாலும் அவர்களால் அதை முறையாக பயன்படுத்த முடியலை. இப்போ நீங்கள் பாருங்கள், கும்பமேளாவுக்கு எவ்வளவு மத்திய அரசு உதவி, என்ன எவ்வளவு வருவாய். இவங்க என்னென்னா நூலகம் கட்டுறாங்க, பள்ளிக்கூடம் கட்டுறாங்க, மருத்துவமனை கட்டுறாங்க, இதுக்கான செலவுகளை பண்ணுறாங்களே அப்படி என்று ஒன்றிய அரசினுடைய அந்த நிதி கொள்கை. அப்படி பார்க்க போனால் இவங்க பாஜக கடனே வாங்காமல் ஜீரோ, ஒரு நயா பைசா கூட கடன் கிடையாதா இந்திய ஒன்றிய அரசுக்கு? அல்லது அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஒப்பீட்டளவில் இதை விட கூடுதலான கடன் வாங்கியிருக்காங்க. எனவே ஒரு தனி மனிதன் போல் இந்த 100 ரூபா வாங்கி இதுக்கு 50 ரூபா, மளிகைக்கு 50 ரூபா, காய்கறிக்கு. ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், கடன் வாங்கினாலும் கூட மனிதவள மேம்பாட்டின் மீது அது முதலீடு செய்யப்படுகிறது. மூலதனம் என்பதை வெறும் மெட்டீரியலாக மட்டும் பார்க்கக்கூடாது, மேன் பவராகவும் பார்க்கணும். அப்படி பார்க்கிற பொழுது இங்கு செயல்படுத்தப்படுகிற பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் இவர்களுக்கு உறுத்துகிறது. அது ஒரு பக்கம் ஒரு கோட்பாட்டு ரீதியாக கல்வியின் மீது, தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியின் மீது தாக்குதல் தொடுக்கிறார்கள். மறுபுறத்தில் இந்த நிதியை மறுப்பதன் மூலம் தமிழ்நாட்டினுடைய மனிதவள மேம்பாட்டை கெடுக்க முயல்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். இது சமூக நலத்திட்டங்கள், கல்வி, சமூக நீதி திட்டங்களை தமிழ்நாடு செய்யறது அப்படின்ற ஒன்று டெல்லியில் இருக்கக்கூடியவங்களை, அந்த ஆட்சியினுடைய லட்சியங்களை, அவங்களுடைய கொள்கை கோட்பாட்டை உறுத்துது. அதனால பலவிதமான முட்டுக்கட்டைகள், நிதி மறுப்பு அப்படின்ற பல கோணங்களில், நிபந்தனை அப்படின்ற பல கோணங்களில் வெளிப்படுது அப்படின்றது திரு மதுக்கூர் ராமலிங்கம் சொல்கிறாங்க. இப்போ பார்த்த சில இதில் இதே சமூக நல திட்டங்கள் போன்ற முற்போக்கு திட்டங்களுக்கு பல மாநிலங்களில் நீதி அப்படி மறுத்ததா தெரியல. மேற்குவங்கம் ஒரு உதாரணம். நம்ம கேரளாவை பற்றி பேசுகிறோம், தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறோம். யதார்த்தம், நான் மறுக்கவில்லை. பல வட மாநிலங்கள், அதாவது பாஜக ஆளாத மாநிலங்கள் கூட போதிய அளவு கிடைக்குதுன்னு ஒன்று. அவர் நண்பர் சொன்னார், ஆகாத அளவிட்டிதாயினும் கேடில்லை போகார் அகலாக்கடை. நான் சொல்கிறேன், ஆக்கம் கருதி முதலெழுக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் அப்படிங்கிறதும் வள்ளுவர் சொல்லியிருக்கார். தேவையில்லாமல் செலவு செய்யாத என்று அவர் சொல்லியிருக்கார். தேவையில்லாமல் நிதி முதலீடு செய்யக்கூடாது. ஒரு சின்ன தகவல், தேவையில்லாத செலவுன்னு சொல்றீங்க, தேவையில்லாத செலவுங்கிறீங்க. இல்லை, அது 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 தனி டிபேட், நான் பேசுவோம் தோழர். அதாவது இந்த நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் சில கருத்து சொன்னார். அரசாங்கத்துக்கு வர வேண்டிய நிதி சைஃபன் ஆகி போகுது, அது இந்த அரசாங்கத்தில் முந்தைய அரசாங்கம், அதை மீட்பதற்கு இந்த அரசாங்கம் என்ன செய்தது? கலைஞர் கருணாநிதியை ஏன் மேற்கோள் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, பழைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட நிதி முறையாக வராத நிதியை சீர் செய்தார், செப்பனிட்டார். அதை நீங்கள் ஏன் 4 ஆண்டுகளை செய்யலை? நிபுணர் குழுலாம் போட்ட வரவேற்கிற ஒன்று. ரெண்டாவது, இந்த இன்றைய சட்டப்பேரவையில் பேசுகிற வானதி சீனிவாசன் ஒரு கருத்து சொல்கிறாங்க, நிதி வேணும் விதி வேணும்னா நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து மத்திய அரசை கேட்கலாமே, ஏன் எங்களை அது சேர்க்க மாட்டேன்றீங்க, இதில் அரசியல் பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நம்ம என்ன சொல்கிறேன், நீங்கள் மாற்றுக் கட்சி அது ஒரு பக்கம் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வரவழைக்கலாம் ஒன்று. ரெண்டாவது, சில திட்டங்களை பற்றியெல்லாம் சொன்ன, திட்டங்களுக்காக முறைய கடன் வாங்கினா கூட செலவு எடுக்கிறோம்ட்டு நண்பர் சரவணன் சொல்கிறார். கல்வி கடன் தள்ளுபடி என்னாச்சு? பழைய ஓய்வூதிய திட்டம், இது இந்த அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதி சொன்னது, என்னாச்சு? ஜல்ஜீவன் திட்டத்துக்கு 2023, இப்போ நிலவு தெரியாது,
ஜல்ஜீவன் திட்டத்துக்கு தந்த நிதி முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை என்ற புகார் மத்திய அரசுக்கு கொடுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ இது மாதிரியான விஷயங்களுக்கு என்ன பதில்? அதான் நம்ம கேட்குறேன். இப்போ மகளிர் உரிமை தொகை கொடுத்தது ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அதை கொடுக்கலன்னா நீங்கள் ஏன் இதே மாதிரி கேள்வி வரும்ல, தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் ஏன் நிறைவேற்றலன்னு. ஸோ ஒரு அரசு வந்து அவங்க ஸ்டேட் சப்ஜெக்டில் உள்ளதுக்கு செய்யணும், கல்வி சுகாதாரத்துக்கு செய்யணும். அதே மாதிரி வந்து வாக்குறுதி தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியும் செய்யணும். ரெண்டையும் செய்யும்போது எதிர்க்கட்சி இது மாதிரி சொல்கிறது வந்து ஓகே. இல்லை, அவர் மதுக்கூர் ராமலிங்கம் சொன்னதை ஒன்று சொல்லிடுறேன். அவங்களுக்கு வந்து நம்ம சமூகத்துறையில் இது மாதிரி கல்வி சமூக நீதி சார்ந்து செய்கிறது வந்து உறுத்துதோ அப்படிங்கிறது வந்து வாய்ப்பு இருக்குது. அது உண்மையாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, அவர் தர்மேந்திர பிரதான் வந்து நம்ம இந்த மொழி பிரச்சனையில் வந்து லாங்குவேஜ் பாலிசியில் வந்து பேசும்போது பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு. இன் தி நேம் ஆஃப் அ 2 language ஃபார்முலா தே ஆர் நாட் டீச்சிங் தமிழ், தே ஆர் டீச்சிங் ஒன்லி இங்கிலீஷ் அப்படிங்கிறாரு. அது அவரை ஏன் உறுத்தணும்? அது நம்ம 2 மொழி ஆங்கிலம் படித்தா என்ன, அதன் விளைவு தான் இன்றைக்கி நம்ம வந்து இவ்வளோ முதலீடுகளை ஈர்க்கிறோம். தமிழ் படிக்கிறோம், ரைட், இங்கே பாருங்கள். அதே சமயம் வந்து ஆங்கிலத்தில் வந்து கவனம் செலுத்தி படிக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லையே. ஸோ அது வந்து உண்மையாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்காது ஒன்று. இன்னொன்று முக்கியமாக சார், அவங்க வானதி சீனிவாசன் சொல்கிறாங்க திமுக வந்து இதுக்கு முழுமையாக வந்து உரிமை கொண்டாட முடியாதுங்கிறது. திமுக தான் உரிமை கொண்டாடணும் ஒன்று. மேபி திமுக மட்டும்தான் உரிமை கொண்டாடணும். என்ன சொல்கிறீங்க? இல்லை, அதான் சொல்ல வரேன். என்னென்னா, இன்றைக்கி முதலீட்டு செலவுன்னு சொல்கிறாங்களே, கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வந்து காங்கிரஸ் வந்து 50களில் வந்து வளர்ச்சி க்ரோத் வித் ஜஸ்டிஸ்னு ஒரு முழக்கத்தோடு வந்து திட்டத்தெல்லாம் திட்டக்குழு ஆரம்பித்து இதெல்லாம் பண்ணாங்க. அப்போ வந்து அவன் என்ன சொன்னாங்க, வளர்ச்சி அடையணும், அதுக்கப்புறம் தான் பலன், அதை பகிர்ந்தளிக்கிறதெல்லாம் அப்புறம் தான் சொல்லி முதலீட்டு செலவு வளர்ச்சி வேகமாக அடையிறதுக்கு முதலீட்டு செலவு மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லி சாலை போடணும், ரோடு போடணும், ஆமாம், ரோடு போடணும், விமான நிலையம் கட்டணும், ரயில்வே போடணும். ஆமாம், இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு யூனிவர்சிட்டி கட்டணும், பில்டிங் கட்டிட்டேன், அதுக்கு வாத்தியார் போடாமல் டீச்சர் போடாமல் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டாமல் வந்து பில்டிங்காக கட்டிட்டு போனோன்னா அது ஒர்க் பண்ணிவிடுமா? அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது டீச்சர் அப்பாயின்ட் பண்ணி அதுக்கு கொடுக்குற சேலரி வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இதை செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தது காமராஜர் பீரியடில். திமுக வரத்துக்கு முன்னாடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அரசு செலவுன்னா அது வந்து முதலீட்டு செலவு மட்டும்தான். இதெல்லாம் வேஸ்ட்டு. கட்டடம் கட்டுறது, கட்டமைப்பு கட்டுறது, ஆமாம், அணை கட்டுறது முக்கியமாக அந்த காலத்தில். டேம் கட்டுறது, இது மாதிரி எல்லா டேமும் கட்டி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் டேமே கட்ட முடியாத அளவுக்கு அன்னைக்கு வந்து முதலீட்டு செலவு, அரசு முதலீட்டு செலவு தவிர ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் நலத்திட்டங்களுக்கு செலவே பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழல் இருந்ததை கலைஞர் வந்து தான் உடைக்கிறாரு. அண்ணா வந்து அரிசியிலேருந்து ஆரம்பிக்கிறாரு, 3 படி அரிசி ஆரம்பிக்கிறாரு. அதற்கப்புறம் வந்து கலைஞர் தான் வந்து அதை பிரேக் பண்ணி அதிகாரிகள் அதுக்கு தடையாக இருக்காங்க, எங்கே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தாண்டி செலவு பண்ணுறதுக்கு தடையாக இருக்காங்க, அதெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் செய்யணும்னு சொல்லி சமூக நல திட்டங்களுக்கு, ஹெல்த்து, எஜுகேஷனுக்கு, இதுக்கு சடனாக அவங்க வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஜம்ப் ஆகிருக்கும். அன்னையிலேருந்து அதை யாரும் வந்து ரிவர்ட் பண்ண முடியல. எம்ஜிஆர் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்த்தார், ரிசர்வேஷனை வந்து கிரீமி லேயர்னு சொல்லி பார்த்தாரு. அதே மாதிரி இவங்க வந்து அந்த சோஷியல் செக்டார் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் அவங்க வந்து 2003 2001 வந்து கட் பண்ணி பார்த்தாங்க. அடுத்த எலெக்ஷனில் தோத்துட்டதுனால ரிவர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணது, ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணது வந்து டிஎம்கே ஆட்சியில் தான் வந்து முத செட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி காமராஜர் விருப்பப்பட்டு செய்ய முடியல. மதிய உணவு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சாரு, அவருக்கு வந்து முடியாதுன்ட்டாங்க அதிகாரிகள். முடியாது, ஏன்னா ஒன்றிய அரசினுடைய கொள்கை அன்னைக்கு முழுக்க அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. அரசுனா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான் செய்யணும், நலத்திட்டங்களுக்கு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் செய்யக்கூடாது. அதை பிரேக் மாறி இருக்கே சார். இன்னைக்கு கவர்னன்ஸ்ன்றது வந்து இப்போவும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா அன்னைக்கு இப்போ ஒரு அணைக்கட்டுகளை கட்டினாங்க, இன்றைக்கி மெட்ரோ ரயில் மாதிரியான இடங்கள், விமான நிலையம், இது மாதிரி கட்டுறாங்க. பல்கலைக்கழகங்கள், பொறியியல் கல்லூரி, இப்போ ஒரு தாலுகாவுக்கு ஒரு அரசு கல்லூரி, அந்த அளவுக்கு கட்டமைப்பு, மருத்துவ கல்லூரிகள்னால் ரெண்டும் அவசியம். ரெண்டும் அவசியம். நம்ம ரெண்டுமே செய்கிறோம். இன்றைக்கி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் செய்கிறோம். முக்கியமாக வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக உதவி செய்ய வேண்டியது வந்து ஒன்றிய அரசு. மெட்ரோ நாடு முழுக்க பயன்படக்கூடிய திட்டங்களுக்கு நான் சொன்னேன் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னா, அதிலிருந்து வந்து அவங்க 100% 100% அவங்க ஃபண்ட் பண்ணணும். அந்த மாதிரி திட்டங்களுக்கு மாநில அரசு கொடுத்துருக்க சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து சோஷியல் செக்டார் சப்ஜெக்ட்ஸ், மக்களோட நெருக்கமான தொடர்பு, மக்களோட நேரடி தொடர்பு உள்ள சப்ஜெக்ட்ஸு. அதுக்கு தான் இவங்க செலவு பண்ணணும். அதனால் வந்து இப்போ இவங்க அதில் ஒன்றிய அரசுலேருந்து ஏன் வரல அப்படிங்கிறாரு. அவர் தான் பிரதமர் ஓப்பனாக சொல்கிறாரு, டபுள் இன்ஜின் சர்க்கார்னா என்ன அர்த்தம், என்ன தேர்ந்தெடுங்க வருங்கிறாரு. ஓப்பனாக அவர் சொல்கிறாரு. அடுத்தது வந்து முதலீட்டார் மாநாட்டுக்கு குஜராத்துக்கு போகிறாரு, யூபிக்கு போகிறாரு, தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு பாருங்கள் வந்துருவாரான்னு, வெஸ்ட் பெங்காலுக்கு கூப்பிட்டு பாருங்கள் வந்துருவாரான்னு, கேரளாவுக்கு கூப்பிட்டு பாருங்கள் வந்துருவாரான்னு.
முதலில் அவரே indicate அரசியலும் ஒரு காரணமா இருக்கு. இல்லை சார், தனியாக இருக்குது. அவரே வந்து இண்டிகேட் பண்ணுறாரு ஓப்பனாக வந்து இங்கே வந்து முதலீடு பண்ணுங்கன்னு. குஜராத்லேயும் யூபிலையும் வந்து முதலீடு பண்ணுங்க. அடுத்து டபுள் இன்ஜின் சர்க்காருங்கிறாரு. என்ன தேர்ந்தெடுத்தா இங்கே முதலீடுகள் நிறையா வரும் அப்படிங்கிறாரு. பாக்கி குறுக்கிட்டீங்க. டபுள் இன்ஜின் சர்க்கார் சொல்றது அரசியல் தான், இல்லைன்னு சொல்ல. இது எந்த காலத்தில் இல்லை. நாம் காமராஜரை பாராட்டுறோம், காமராஜரை போற்றி இது பண்ணுறோம். ஆனால் காமராஜர் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தவர், மத்தியிலும் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அது ஒரு அட்வான்டேஜ், இட்ஸ் கன்வீனியன்ஸ், ஒரு வசதி. சார் நம்ம கூட்டாட்சி சார், கூட்டாட்சியில் ஓப்பனாக வந்து இது மாதிரி சொல்லக்கூடாது சார். இது கூட்டாட்சிக்கு இப்போ அரசியல் அடிப்படை பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு எகென்ஸ்டானது. உண்மை, நான் அதை ஒத்துக்கிறேன். இல்லை அதுக்கு தான் ஒரு காரணம் சொல்கிறேன். ஐஐடி பெங்களூர் வரணும்னு நிஜலிங்கப்பா என்ற காங்கிரஸ் தலைவர் விரும்பினார். கர்நாடகத்தில் நிஜலிங்கப்பா காங்கிரஸ் தலைவர், தமிழ்நாட்டில் காமராஜர். ரெண்டு பேரும் நேருகிட்ட போகும்போது காமராஜர் வாதிட்டு சென்னைக்கு வரவழைச்சார். தமிழ்நாட்டுக்கு, அதாவது சென்னையில் மெட்ராஸ் ஐஐடி மெட்ராஸ் வந்தது. காம்பன்சேட் பண்ணுறவர் அங்கே இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்சஸ் அங்கே வந்தது. இந்த மாதிரி ஒரு புரிதலோடு செய்வதற்கு ஒரே ஆட்சி இருப்பது சௌரியம், வசதி. நான் அது இருக்கணும் கட்டாயம் அப்படின்னு சொல்ல, அப்படி தான் சொல்லலை. ஆந்திராவில் இருப்பது என்ன ஆட்சி? தெலுங்கு தேசம் கட்சி. மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கு. தமிழகத்தில் கூட முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அரசோடு இணக்கமாக இருப்பதுன்னு பல திட்டங்கள் உருவாக்கிறோம், கொண்டு வந்தோம்னு சொன்னார். வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் டைட்டில் பார்க் எப்படி இருந்தது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தது, எவ்வளோ டெவலப்மெண்ட், ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட். இன்ஃபேக்ட் அப்போ தொழிலமைச்சராக மறைந்த மாறன் அவர்கள் இருந்தார்கள். அதே சமயத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒரு இணக்கமான சூழல், அவ்வளோதான். இதுக்கு வந்து டபுள் இன்ஜின் நம்ம கொச்சையா அர்த்தம் பண்ணிக்க வேண்டிய தேவையில்லைன்னு நான் கருதுறேன். ஆட்சியே அவங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை, இணக்கம் இருந்தா போதும். திரு சரவணனுக்கு நிறைவு பார்வையும் சார். இது இணக்கம் அப்படின்றது வந்து பாஜகவோடு தமிழ்நாட்டுக்கு வரவே வாய்ப்பு கிடையாது. அவங்க இணக்கமா எங்க யார் கூட இருப்பாங்க அப்படின்னா, இணக்கம்னா சார் நீங்க வந்து திமுகவும் பிஜேபியும் இணக்கமா இல்லாம இருக்கலாம். அவர் சொல்றது மாநில அரசும் ஒன்றிய அரசையும் சொல்றாரு, நிர்வாக ரீதியா சொல்றாரு. இல்ல அதுதான், அதையும் வந்து ஒரு அப்பட்டமான அரசியல் தான் தீர்மானிக்கிறது, ஒரு கேடுகெட்ட அரசியல் தான் தீர்மானிக்கிறது அப்படின்ற. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கலா நோ பிளே. என்ன பண்ணாலும் இங்கே 1000 கோடி ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் வந்து தாமரை மலர்வதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, எதுக்கு? இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்னென்னா, காவிரி பிரச்சனை வருகிறது. காவிரி பிரச்சனை கர்நாடகா தமிழ்நாடு ரெண்டுத்துக்கும் அப்பட்டமாக கர்நாடகாவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களும் கர்நாடகாவுக்கு ஆதரவு வராதுன்னு சொன்னாங்க அவங்க மத்திய அரசாங்கம். மேகதாது திட்டம் உச்சநீதிமன்ற உத்தரவு, ஒன்றிய அரசு என்ன சொல்ல முடியாதுக்கு? யார் போனா அந்த பிரச்சனை வரும்போது நிர்மலா சீதாராமன் வந்து அந்த டெலிகேஷன்ல போறாங்க, கர்நாடகா டெலிகேஷன்ல போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர் என்ன பேசுறாரு காவிரி பிரச்சனைக்காக? காவிரி பிரச்சனையை பொறுத்தவரை அவங்க போடுறது இரட்டை நாடகம். அது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதுதான். தமிழ்நாடு கேரளா இந்த 2 மாநிலத்திலையும் நோ பிளே, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நம்ம என்னதான் இணக்கமா போனாலும் என்ன பண்ணாலும் அவங்க 5 பைசா நமக்கு கொடுக்க போறது கிடையாது. எப்படியாவது போராடி மக்கள் கிட்ட இதை கொண்டு சேர்த்து மக்கள் வந்து அதை பேசு பொருளாக மாற்றினாலே ஒழிய, சிறந்த எடுத்துக்காட்டு வந்து நம்ம மெட்ரோ ரயில் திட்டம் கொடுக்க முடியாதுன்னாங்க, ஆணவமாக பேசினாங்க. 7000 கோடி ரூபாய் தான், இது ஸ்டேட் ப்ராஜெக்ட்னாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இங்கே மக்கள் வெறுப்போடு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது ஒரு இதாகுதுன்னு மொத்த 63,000 கோடி ரூபாயை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க. இப்போது இதில் நான் முக்கியமாக எதை கேள்விக்குள்ளாக்கணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் அவங்க நோக்கம்தான் என்ன? ஐயா நீங்கள் வந்து பாஜகன்னு பேர் வச்சுக்கோங்க, தமிழ்நாடு பாஜகன்னு சொல்லாதீங்க. ஒன்றிய பாஜக, ஒன்றியத்தில் பாஜக இருக்கு, இல்லை வேற ஏதாவது பாஜக வச்சுக்கோங்க. பாஜகவுடைய உறுப்பினர்கள் நாங்கள், தமிழ்நாட்டில் பாஜகன்னு சொல்லாதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு உங்களால் 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஓகே, இதே நிறைவு பார்வை திரு பதுக்கூர் ராமலிங்கம், உங்கள் நிறைவு பார்வை. இல்லை, இரட்டை இன்ஜின் அரசு இருந்தாலே அது சிறப்பாக இருக்குங்கிறதெல்லாம் ஒன்றும் உறுதி கிடையாது. மணிப்பூரிலும் கூட நீண்ட காலம் இரட்டை இன்ஜின் அரசு தான் இருந்தது. இன்னொரு இன்ஜின் எப்படி இருக்குன்னு பார்க்க கூட இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் மோடி எட்டி பார்க்கவில்லை. அந்த இன்ஜின் வேலை செய்யுதா இல்லை பிரேக் டவுன் ஆகிடுச்சான்னு கூட நம்ம பிரதமர் எட்டி பார்க்கல. இங்கே ரெண்டாவதுங்க, இரட்டை இன்ஜின் அரசுங்கிறது 2 கருத்தியல். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய கருத்தியல் வேறு. மேலே மொழிக் கொள்கை எடுத்துக்கோங்களேன். நீங்கள் வந்து இப்போ 1 கோடி கையெழுத்து வாங்குறாங்க, அது வந்து மிஸ்டு கால் மாதிரி இருக்கட்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதுக்கு ஒருவேளை எனக்கு என்ன பயம்னா, தமிழ்நாட்டு மக்கள் தொகையை விட கூடுதலாக கூட போயிருமோன்னு பயமாக இருக்குது. சரி, அவங்க போடுற கையெழுத்து தானே, அவங்க சொல்கிற கணக்கு தான், அது கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே இருமொழி கொள்கை இருக்குது, தமிழ் முன்னிறுத்தப்படுகிறது. நீங்கள் இந்தியை ஏற்றுக்கிட்டா தான் காசு தருவேன், இல்லைன்னா தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி இதனோடு இணக்கமாக போக முடியும்?
இது தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடியான ஒரு பிரச்சனை. இதில் நீங்கள் இல்லை இப்போ என்ன சொல்கிறாங்க, அதை நீங்கள் உடனே பிஎம்சி திட்டத்தை ஏற்றுக்குங்க, உடனே நிதி ரிலீஸ் பண்ணுறோம். இதே ஊப்பியில் நீண்ட காலமாக இரட்டை இன்ஜின் அரசு தானே இருக்குது. என்ன பார்க்குது, இப்போ நேற்றுக்கு நாக்பூரில் ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிச்சிருக்க, அங்கே இரட்டை இன்ஜின் அரசு தானே இருந்தது. எனவே இந்த இரட்டை இன்ஜின் அரசுலாம் கிடையாதுங்க, இது கூட்டாட்சி. இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் அடிக்கடி மேற்கோள் காட்டுறாங்கல்ல, இந்த தேசிய கொடியை முதல்வர் ஏற்றுகிற உரிமையை கூட அன்றைக்கி போராடி தான் வாங்கி கொடுத்தாரு. ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்காக இணக்கம்ங்கிறது வேற. ஆனால் நீ அந்த கொள்கையை அப்படியே ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி ஒரே நாடு ஒரே மாநில அரசுங்கிறது ஏற்க முடியாது, கூட்டாட்சி. ரெண்டாவது, தமிழ்நாட்டு இவர்கள் கடன்கிறால ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இந்த இன்னைக்கு திடீர்னு கம்பனை நேற்று தூக்கியிருக்காங்க. ஏற்கனவே அகத்தியரை தூக்கிட்டு வந்தாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா கம்ப பாராயணம் ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் ஒரு இடத்துல கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினார் இலங்கை வேந்தன். இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கம்பன் கழகங்கள் பக்தியை அடிப்படையாக கொண்டு இயங்கவில்லை, இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டு தான் இயங்கின. கடன் படுவது என்பது தனி மனித வாழ்வில் வேணால் ஒரு மிகப்பெரிய இதாக இருக்கலாம், வரவு மீறி செய்யக்கூடாது. ஆனால் ஒரு மாநில அரசாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, கடன் வாங்குவது என்பது தவிர்க்க முடியாதது. அது எந்த வகையில் செலவிடப்படுகிறது, நம்முடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு உட்பட்டு இருக்கிறதா என்பதைத்தான் பார்க்க வேண்டும். அதை மிக தெளிவாக அதிமுக ஆட்சி காலத்தோடு ஒப்பிடுகிற பொழுது திமுக ஆட்சி காலத்தில் கடன் பெறுகிற அந்த விகிதம் என்பது குறைந்திருக்கிறது, சமாளிக்க முடியும் என்பதைத்தான். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஒன்றிய அரசு ரயில்வே பட்ஜெட் இப்போ கிடையாது, தனியாக விவாதிக்க முடியலை. ஆனால் தமிழ்நாட்டில் வேளாண் பட்ஜெட்டு தனியாக வைக்கப்படுது, அதன் மீது விவாதம். இப்போ திமுக அரசு வந்த பிறகு பொருளாதார ஆய்வறிக்கை, நீங்கள் கேட்ட ஆய்வறிக்கை தான் கிட்டத்தட்ட வெள்ளை அறிக்கை. எனவே நம்ம கைக்குள்ளதான் இருக்குது, அதை மீறி போய்விடவில்லை என்பதைத்தான் சட்டமன்ற விவாதங்களும் உணர்த்துகின்றன என்று நான் நினைக்கிறேன். நன்றி. ப்ரொஃபஸர் நிறைவு செய்யலாமா? அதை சொல்லுங்கள். இல்லை, அதாவது ஒரு இந்த ரெட்டை இன்ஜின் சர்க்காருங்கிறது சார் நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. நம்ம அடிப்படையாக ஃபெடரலிசம் அடிப்படை ஸ்ட்ரக்சர் அது. அதில் அதாவது பொருள் என்னென்னா, நம்ம எல்லாரும் வரி கொடுக்குறோம், இவங்க செலவு பண்ணுறது நம்ம எல்லாருடைய வரி பணமும். இங்கேருந்து இன்ஃபேக்ட் 10% அதிகமாக போகுது. இங்கேருந்து தமிழ்நாடு அதிகமாக கொடுக்குது. 5 மாநிலங்களே இது 2வது பெரிய மாநிலம் இது உற்பத்தியில். அப்படின்னா நம்ம நிறையா பங்களிக்கிறோம். அப்படி எல்லா மாநிலங்களிலிருந்தும் ரூபாய் வரும்போது அதை பார்லிமெண்ட்டில் அதுக்கு அனுமதி வாங்கும்போது நீங்கள் எப்படி ரெட்டை இன்ஜின் சர்க்கார்னு சொல்கிறதே அபத்தமானது, நம்ம அரசியல் அமைப்புக்கு எதிரானது. நன்றி. நீங்கள் கூட்டாட்சியில் எல்லாத்தையும் ஈவனாக தானே நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஓகே. நன்றி சார், நன்றி. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.